வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் நியூஸ் நவ் தமிழ். இன்றைய நாளின் மிக முக்கியமான தலைப்புச் செய்திகளை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சிகளிலும் 100 விழுக்காடு குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளை வழங்க முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளதால் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் அமெரிக்கா எந்த ஒப்பந்தம் செய்தாலும் அதை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் என்று பிரதமர் நெத்தன்யாகுவிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் எச்சரித்துள்ளார். நடப்பு ஆண்டு ஆகஸ்டில் புதிய ரயில் டிக்கெட் முன்பதிவு முறை அமலுக்கு வருகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று தென்காசி, திருநெல்வேலி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நேற்று அதிகாலை வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. மெட்டா நிறுவனம் தனது உலகளாவிய ஊழியர்களில் சுமார் 8000 பேரை பணி நீக்கம் செய்துள்ளது. தேர்தல் வாக்குறுதியின்படி தாவேக அரசு அனைத்து குடும்பங்களுக்கும் வருடத்திற்கு 6 சிலிண்டர் வழங்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வாக்கு திருட்டு மற்றும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து இந்திய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுத இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. அரசு அலுவலர் பணிக்கான அதிநவீன ஹெலிகாப்டரை மாதம் 5 கோடி ரூபாய் வரை வாடகை செலுத்தி வாங்க தெலுங்கானா அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பழனி முருகன் சுவாமி கோவிலில் பக்தர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். ஓமன் கடற்கரையின் ஹார்மோஸ் ஜலசந்தி அருகே 24 இந்திய மாலுமிகளுடன் சென்ற வணிக கப்பல் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிட விசிக ஆர்வம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிரியர் பதவி உயர்விற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் 2026 ஆண்டிற்கான தொடரில் முதல் இந்தியராக பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்த பிரக்ஞானந்தாவிற்கு உயரிய ஊக்கத்தொகையாக 50 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கினார். இந்தியா முழுவதும் உணவுப் பொருட்களை பார்சல் செய்வதற்கு செய்தித்தாளை பயன்படுத்த வேண்டாம் என்று உணவு வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிபுணர் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மது வகை பெட்டி ஒன்றிற்கு 90 ரூபாய் கூடுதல் கட்டணம் நிர்ணயித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேர்வு மையங்கள் தொடர்பான அறிவிப்பை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 135 அதிகரித்து ஒரு சவரன் 1,12,560 ஒரு கிராம் 14,065 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை 270 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2000 முதல் 2026 ஆண்டு வரை உதவி பொறியாளர்கள் பணியில் சேர்ந்தவர்களில் தகுதியுடைய 379 பொறியாளர்களில் முதல் கட்டமாக ஒரே நேரத்தில் 300 செயற்பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கப்பட்டது. பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் கனமழையின் காரணமாக நீர்வரத்து 823 கன அடியாக அதிகரித்துள்ளது. தேனி கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலையானது பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று முதல் 1 மாதத்திற்கு மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தை நிலவரங்களால் NPK, DAP உள்ளிட்ட ரசாயன உரங்களின் விலை மூட்டைக்கு 550 வரை உயர்ந்துள்ளது.
தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் தொடர்பை வலுப்படுத்தும் தீவிர காவல் நடை ரோந்து பணிகளை மேற்கொள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். மெட்ரிகுலேஷன் பள்ளியிடம் ஆண்டுதோறும் வசூலிக்கப்பட்டு வந்த 3 லட்சம் ரூபாய் உரிமை புதுப்பிப்பு கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த மார்ச் மாதம் அறிமுகமான வருகையில்லா ஆவணப்பதிவு திட்டத்திற்கான வழிகாட்டுதலை பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் ஆன்லைன் சிறப்பு தரிசன டிக்கெட் முறையை கொண்டுவர திட்டம் நிறைவேற்றப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வீட்டு உபயோகம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் கேஸ் சிலிண்டரின் விலை தற்பொழுது 957 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மறுமதிப்பீட்டு பணிக்கான பயன்படுத்தப்பட்ட தனியார் இணையதளம் பாதுகாப்பு காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை அவர்கள் தொடங்கியுள்ள புதிய இயக்கத்தில் பாஜகவினர் இணைந்தால் அது கட்சி விதிமீறலாக கருதப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 67,800 ஆண்டுகள் உலகின் மிக பழமையான கையச்சு ஓவியம் இந்தோனேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 40 சார் பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்து பதிவுத்துறை ஐஜி அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகின்ற 11ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு செல்ல உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கூடுதல் இயக்குனர், இணை இயக்குநர்கள் உட்பட பல அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25 விழுக்காடாக நீடிக்கும் என்று RBI கவர்னர் அறிவித்துள்ளார். ட்ரோன்கள், நவீன கேமராக்கள் மூலம் எல்லையை பாதுகாக்க ஸ்மார்ட் பார்டர் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்ய வேண்டாம் என்றும் தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதல்வர் விஜய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை பெங்களூர் இடையே வந்தே பாரத் ரயிலை நாகர்கோயில் வரை நீட்டிக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 5 கடைசி யூ கிரீடர் தயாரிப்பு பணி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகளை காண நியூஸ் நவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.